இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஊழியக்காரர்கள் மட்டுமல்ல, நீங்கள் எந்த துறையில் என்ன வேலை செய்து கொண்டிருந்தாலும் அவைகள் எல்லாம் அநாதி தேவனால் முன்குறிக்கப்பட்டு உங்களுக்காக பிரத்யேகமாக கொடுக்கப்பட்டுள்ளது. மருத்துவர், நர்ஸ், ஓட்டுநர், வியாபாரி, அதிகாரி அல்லது எலக்ட்ரீஷியன் என்று உங்கள் பொறுப்பு எதுவானாலும் அவைகள் தேவனால் உங்களுக்கு கொடுக்கப்பட்டதற்கான காரணம் நீங்கள் செய்து கொண்டிருக்கும் அந்த வேலையின் மூலமாக தேவனுடைய நாமம் மகிமைப்பட வேண்டும் என்பதற்காகவும் அதன் மூலம் மற்ற மக்கள் பயனடைய வேண்டும் என்பதற்காகவும் தான் என்பதை மட்டும் எப்பொழுதும் நினைவில் கொள்ளுங்கள். அன்பின் ஆண்டவரே, இந்த உலகில் நான் செய்யும்படி எனக்கு தந்த வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நான் எப்பொழுதும் அதில் உண்மையாய் இருக்க எனக்கு உதவி செய்யும். நான் செய்யும் காரியங்கள் மூலமாக மற்ற மக்களுக்கு ஆசீர்வாதம் உண்டாகவும் உம்முடைய திருநாமம் மகிமைப்படும்படி நான் செயல்படவும் எனக்கு கிருபை தாரும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன்.